வெல்கம் டு அவர் குருகுலம். டுடே வந்து எதுக்கான வீடியோனா சர்வேர் எக்ஸாம் வரப்போறதுக்காண்டி முழுக்க எவ்வளவு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வரப்போகுது, எக்ஸாம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கடுத்து 50லேருந்து என்ன சப்போர்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ண போறோம், அது ஓரியன்டா முழுக்க இந்த வீடியோ அமைய போகுது. ஆல்ரெடி அன்னைக்கே சொன்னேன், சர்வேருக்கு வந்து டீட்டெயில்டான ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் எனஃபா இருக்கும், அதாவது போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது எவ்வளவு நம்பர் ஆஃப் வேகன்சி வரப்போகுதுன்னு டவுட்டு, அது யார் வந்து எழுதுறதுக்கான எலிஜிபிலிட்டி, பி ஸ்டூடெண்ட்ஸ் எழுதலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அதுக்கடுத்து வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் வேகன்சி வரப்போகுதுன்னா நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், நல்லா படிக்கிறவங்களும் உள்ளுக்குள்ள போயிடுவாங்களே, அப்ப நமக்கும் வந்து ஓரளவுக்கு வந்து ஆவரேஜா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வாய்ப்புகள் இருக்கா, இல்லை ஐடி தான் நம்ம படிச்சிருக்கோம், டிப்ளமோ தான் படிச்சிருக்கோம், பிஇ படிச்சவங்களும் உள்ளுக்குள்ள போயிடுறாங்களா குவாலிஃபிகேஷன் கொடுக்கறதுனால அப்படின்னு நிறைய டவுட் எல்லா தரப்பட்டவங்களுக்கும் இருக்கும். பிஇ படிக்கிறவங்களுக்குமே இருக்கும். ஏன்னா பிஇ படிச்சவங்களுமே இப்போக்கி கரண்ட்ல ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி வச்சுக்கிறோம், அவங்களோட கனவு வந்து ஒரு ஏஇ இருக்கு, இல்லை டிஆர்பி இருக்கு, இல்லை வேற ஒரு எக்ஸாம் இருக்கு அப்படின்னா கரண்ட்ல வந்து மணி ஓரியன்டா சில உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கலாம். அவங்க வந்து என்ன செய்வாங்க, ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி வச்சுக்கிறதுக்காண்டியோட சர்வேர் மாதிரியான எக்ஸாம் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அப்ப எல்லா தரப்பட்ட மக்களுக்கும், அதாவது படிக்கக்கூடிய சிவில் ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த மனக்குறைகளை வந்து தீர்க்கக்கூடிய, இல்லை மனதில் இருக்கக்கூடிய குழம்பங்களுக்கு வந்து ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு இதை அந்த வீடியோ அமையும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்ப அவங்க டிஎன்பிஎஸ்சி வந்து ரிவைஸ்டா அவங்க வந்து அப்டேட் பண்ணபடி அவங்க என்ன சொன்னாங்களோ அதுபடி இப்ப ஏஐ நோட்டிபிகேஷன் வரப்போகுது சொல்லியிருந்தாங்க, அதுபடி அதை விட்டுட்டாங்க. அதே மாதிரி அடுத்து அவங்களுடைய நோட்டிபிகேஷன் எதுக்கு வரப்போகுதுன்னா, டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கும், அதாவது ஜேடிஓ ஓர்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்களுக்கு வரும். அதுக்கு தனி ஒரு வீடியோ செப்பரேட்டா கொடுக்குறேன். அதுக்கு அடுத்து சர்வேர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்களுக்கு கம்பைன்டா ரெண்டு சேர்த்தாப்புல ஒரு நோட்டிபிகேஷன் வரப்போகுது. இதுக்கு முன்னாடி வந்து 1000+ போஸ்டிங் சர்வேர் போஸ்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கான ரிசல்ட் விட்டு போஸ்டிங் நிறைய ஃபில் பண்ணி அதில் ஏஐ செலக்ட் ஆனவங்க நிறைய பேர் இருந்து அவங்க வெளியில வந்து அதுக்கடுத்து அதில் சர்வேரா கொஞ்ச நாளைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க மறுபடியும் ஓவர்சீட் கிடைச்சி ஜேடியூ கிடைச்சி அந்த கால்பரில் ஓடி மறுபடியும் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அப்ப இப்ப வந்து வரக்கூடிய சர்வேர் வந்து அதே மாதிரி 1000+ போஸ்டிங் வருமா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த என்ன ஸ்ட்ரக்சர்ல வந்து வரப்போகுது இப்ப கொடுக்கக்கூடியதுன்னா ரெண்டு கம்பைண்டா வரப்போகுதுன்னு சொன்னேன். டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஜேடிஓ ஓவர்சி இருக்கு, அதே நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு போஸ்டிங் மென்ஷன் பண்ணி வரப்போகுது. அதே சேம் நோட்டிபிகேஷன்ல ஐடி குவாலிஃபிகேஷன்ல மினிமம் குவாலிஃபிகேஷன் தான் நான் சொல்றேன். இவங்க தான் எழுதணும், அதான் குவாலிஃபிகேஷன் எழுதுறதுக்கு நான் சொல்லல. மினிமம் குவாலிஃபிகேஷன் ஐடியில இருக்கக்கூடியதுல ரிலேட்டடா சர்வேர் எக்ஸாம் தான் வரப்போகுது. அப்ப இந்த ஐடி மினிமம் குவாலிஃபிகேஷன்ல என்ன எக்ஸாம் வரப்போகுதுன்னா 4 பேட்டர்ன்ல வரப்போகுது. அதாவது என்னன்னா, நான் சிவில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிட்டு இருக்கேன் இப்போக்கி இந்த வீடியோ. அதாவது நம்ம சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 4 பேட்டர்ன் என்ன வரப்போகுதுன்னா, சர்வே எவ்வளவு நம்பர் ஆஃப் வேகன்சி வரப்போகுதுங்கிற டீடைல் நான் போய் கொடுத்தாரு உங்களுக்கு. ஒண்ணு வந்து சர்வேயர், ரெண்டாவது என்னன்னா டிராட்ஸ்மேன், மூணாவது சர்வேர் கம் அசிஸ்டன்ட். ஓகேவா, மூணாவது சர்வேயர் கம் அசிஸ்டன்ட். நாலாவது, இப்போ உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும் நான் எழுதும் பொழுது, இதுக்கு நான் விளக்கம் நான் கொடுக்குறேன். ரோடு இன்ஸ்பெக்டர். ஏன் குழப்பம் வரும்னு சொன்னா, சார் சர்வேயருக்கு நோட்டிபிகேஷன் ஆல்ரெடி வந்து 1000+ போஸ்டிங் ஃபில் பண்ணி அதை போட்டுட்டாங்க. இப்ப ரோடு இன்ஸ்பெக்டருக்கு இன்னும் அவங்க எக்ஸாம் எழுதிட்டு நம்ம கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல வெயிட் பண்ணிட்டு இருக்கோமே, அதுக்கு இன்னும் ரிசல்ட் வரலையே, நீங்க அடுத்த ரோடு இன்ஸ்பெக்டர் வரப்போகுது அப்படின்னு நீங்க சொல்றீங்களேன்னு ஒரு டவுட் இருக்கும். நான் இப்ப டோட்டலா எல்லாத்தையும் பேசினதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அதுக்கான அந்த டவுட்டுக்கு நான் இது வந்து விளக்கம் கிடைக்கும். வீடியோ ஃபுல்லா பார்த்தா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் சர்வேர் எவ்வளவு வரப்போகுது அப்படின்னா, திரும்பவும் சொல்றேன், நான் வந்து ஒரு தகவல் சொல்றேன்னா மேக்சிமம் ஒரு 3-4 வருஷத்துக்கு நான் என்ன சொல்றேனோ அது அப்படியே நடந்திருக்கும். அப்ப எனக்கு ஒரு நியூஸ் வருதுன்னா அது அபிஷியலா எனக்கு வந்து யாரோ சொல்றாங்கன்னா அது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் போய் சேரணும். ஒரு குறிப்பிட்ட பேருக்கு வந்து போய் சேர்ந்துடக்கூடாது. இல்ல ஆல்ரெடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பத்தியும் சேர்ந்து அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகுங்கிற அந்த எண்ணத்துல நான் சொல்ல மாட்டேன். அதாவது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாம இருக்கக்கூடியவங்க, இல்ல வந்து ஏதோ ஒரு கடைக்கோடியிலேயே ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட இவ்வளவு நம்பர் ஆஃப் வேகன்சில ஒரு கால்பர் விட போறாங்க அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சுட்டா அதுக்கான ஆயத்த பணிகளை செய்வாங்கிற ஒரு நோக்கத்தோட தான் நம்ம சொல்றது. அதனால மேக்சிமம் எல்லாமே அது கரெக்டா தான் இருக்கும், ராங்கா போறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப நம்பர் ஆஃப் வேகன்சில நான் இப்ப சொல்றது திரும்பவும் சொல்றேன், கொஞ்சம் நோட்டிபிகேஷன் வரும்போது கொஞ்சம் முன்ன பின்ன மாறலாம். அதுக்கடுத்து நான் டோட்டலா ஃபைனலா ஒரு வேகன்சி சொல்லுவேன், இவ்வளவு வர வாய்ப்பு இருக்கணும். அது நோட்டிபிகேஷன் விட்டதுக்கு அப்புறம் அதோட குறிப்பிட்ட நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்சு போஸ்டிங் போறதுக்குள்ள சிலது ஆட் பண்ணுவாங்க.
அப்போ வந்து நான் சொல்ற நம்பர் கரெக்டா இருக்கு, நீங்க வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சர்வேயர்ல வந்து எவ்வளவு வேகன்சிஸ் வரப்போகுது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சபடி 210 போஸ்டிங் பிளஸ் தான் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. 210ன்னு சொல்றாங்க, நான் வந்து பிளஸ் போட்டு வச்சிருக்கேன். ஓகேவா, வரப்போகுது. டிரான்ஸ்மென்ட்ல எவ்வளவு வரப்போகுதுன்னா 130 கிட்ட வரப்போகுது, 135 சம்திங், 130 எப்பவுமே பிளஸ் வச்சுக்கிறேன். ஓகேவா, சர்வேகம் அசிஸ்டன்ட் இதுல எவ்வளவு வரப்போகுதுன்னா 75 பிளஸ் கிட்ட. ஓகேவா, 75 பிளஸ் வரப்போகுது. இப்ப சொன்னது வந்து இந்த 3 இதுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் எப்படின்னா, நான் திரும்பவும் சொல்றேன், இது வந்து கொஞ்சம் வந்து திரும்பவும் சொல்றேன், கிட்டத்தட்ட லெஸ் தென் 100. ஓகே, நான் கிரேட்டர் தென் 100 சொல்ல, லெஸ் தென் 100 கொடுத்துருக்கேன். இப்ப சார் ஆல்ரெடி அவங்க விட்ட கால் பரே வந்து நம்ம போஸ்டிங் கொடுக்கல, விட்டாச்சு, எக்ஸாம் எழுதியாச்சு, போஸ்டிங் ஃபில் பண்ணல அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். அதாவது அதுல ஆடம் பண்ணாம அதுக்கப்புறம் வந்து நிறைய, அதாவது ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் விட்டு அதுல கொஞ்சம் போஸ்டிங்லாம் சேர்த்து, இது எல்லா கதையும் உங்களுக்கு தெரியும். திருப்பி அந்த விஷயத்தை பத்தி பேச வேணாம். நம்ம தெரியும்னா ரோட் இன்ஸ்பெக்டர் ஓரியன்டா நம்ம வந்து டீடைல்டா அப்ப எக்ஸாம் கிட்டன்ஸ்ல நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருப்பான். எவ்வளவு போஸ்டிங்கா விட்டுருந்தாங்க, விட போறதுக்கு முன்னாடி, விட போறான ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்போம். விட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு போஸ்டிங் விட்டுருக்காங்க, அது இன்க்ரீஸ் ஆகும் சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் பேசியிருப்போம். எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசியிருப்போம். ஏன் ரிசல்ட் வந்து டிலே ஆகுங்கிறத பத்தி பேசியிருப்போம். அப்ப இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அந்த அந்த கவுண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட இதுல வருஷம் வரை கால்குலேஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து ரிட்டையர்மெண்ட் ஆனதை வச்சு, ப்ரொமோஷன் ஆனதை வச்சு, ஓவர்சீல் ஆனாங்க அதுல நிறைய பேர் ரோடு இன்ஸ்பெக்டர் இருக்கக்கூடியவங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கவுண்ட் வச்சு தான் 100 லெஸ் தான் கொடுக்குறேன். இது வந்து வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மி தான். திரும்பவும் நான் சொல்றேன், இன்னி நிலைமை நேத்து வரை நான் சொல்றேன், நேத்து நிலைமைக்கு வரை எனக்கு தெரிஞ்ச நியூஸ் வரை என்னன்னா, இதுல ரோடு இன்ஸ்பெக்டர் ஆட் ஆகி வரப்போகுது அப்படிங்கிறது தான். இதுல மாற்றங்கள் வரலாம், ஆனா வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. இந்த 100 வேகன்சி வந்து அந்த வேகன்சியோட வராது, லெஸ் தென் 100 சொல்றேன். ஒரு 85-88 வருது அப்படின்னா அந்த வேகன்சியோட வராது. அந்த ஒரு கவுண்ட் வச்சிருப்பாங்க, ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு வரை அந்த நம்ம வந்து கால்பர் பண்ணி எடுக்க போறோம் ஒர்க்குக்கு ஆளு அப்படின்னு வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் கிடைச்சு போனவங்களை தான் சொல்றேன், ரிட்டையர்மெண்ட்ல ப்ரொமோஷன் கிடைச்சு போனவங்க. ஓகே, அப்ப கிட்டத்தட்ட நான் பார்த்தோம்னா இது ஒரு 210, இது ஒரு 130, அதுக்கடுத்து இது ஒரு 75, இதுல ஒரு லெஸ் தென் 100 சொன்னேன். கிட்டத்தட்ட 500 போஸ்டிங் கிட்ட வருது. அப்ப 500 கிட்ட போஸ்டிங் கிட்ட வருது. உங்களுக்கு தெரியும் சார், 600+ போஸ்டிங்னா அது நிறைய இது கொடுத்துருக்காங்க, எல்லாம் சேர்த்து வரும்னா, நான் திரும்பவும் சொல்றேன், நோட்டிபிகேஷன் வரும்பொழுது இதுல வந்து கொஞ்சம் வேகன்சி வந்து கம்மியாகலாம், கூடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த நம்பர்ஸ்ல கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா உங்களுக்கு போஸ்டிங் போடுறதுக்குள்ள இந்த 500+, அதாவது 505 போஸ்டிங் வந்து கரெக்டா உங்களுக்கு இருக்கும். அவங்க கையில இருக்கக்கூடிய வேகன்சில பாதி தான் அவங்க வந்து நோட்டிபிகேஷன்ல மென்ஷன் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பாதின்னு சொல்ல முடியாது, 50% சொல்ல முடியாது, ஒரு 300+ போஸ்டிங் மொத்தமா சேர்த்து வர மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆனா நீங்க எக்ஸாம்னா எழுதி போஸ்டிங் போறதுக்குள்ள ஆட் அப் பண்ணி கரெக்டா 500+ போஸ்டிங் வரும். அதுல ஒவ்வொன்றுல நான் கேட்டகரியா கொடுத்து வச்சிருக்கேன். மேக்சிமம் இது வாய்ப்புகள் அதிகம், இதான் வாய்ப்புகள் அதிகம். எனக்கு தெரிஞ்சதுல கன்ஃபார்ம் மிஸ் தான் சொல்றேன் உங்களுக்கு. அப்ப என்னென்ன பேட்டர்ன்ல எக்ஸாம் வரப்போகுது, இந்த மினிமம் வந்து உங்களுக்கு தெரியும். குவாலிஃபிகேஷன் பத்தி பேசுறோம், நிறைய பேருக்கு டவுட் வராது, யாருக்கு எந்த டவுட்டும் வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி சொல்றேன். எல்லாம் இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு எதா இருந்தாலும் கேளுங்க. உடனே வந்து கால் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து ஐடி, உங்களுக்கு தெரியும், ஐடி சிவில். அப்ப பி சிவில் எடுத்து எழுதலாமா சார், பி முடிச்சவங்க எழுதலாமா? எழுதலாம். திரும்பவும் சொல்றேன், மினிமம் தான் நான் அதை சொல்றேன். பி முடிச்சவங்க எழுதலாம், எழுதுவாங்க, எலிஜிபிள் தான். ஓகேவா, எழுதுவாங்க. அப்ப நீங்க இந்த இடத்துலயே வந்து நிறைய பேர் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகுவீங்க. சார் அப்ப நமக்கு கிடைக்கவே கிடைக்காது, நாங்க டிப்ளமோ தான் படிச்சிருக்கோம், நாங்க வந்து ஓரளவுக்கு வந்து ரொம்ப லோவா ஆவரேஜா தான் இருக்கோம், அவங்களே தான் எடுத்துட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ முடிக்கும் பொழுது நீங்க வந்து அப்படி ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்க, பிஇ படிச்சவங்க தான் எடுத்துட்டு போறாங்க, நான் ரொம்ப ஆவரேஜா தான் இருக்கேன், எனக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அந்த மைண்ட் செட் மாறும் அப்படின்னு ஒரு ஹோப் இருக்கு, மாறும் கண்டிப்பா உங்களுக்கு. அப்ப நமக்கு வேகன்சியை பத்தி சொல்லியாச்சு, எலிஜிபிலிட்டி பத்தி பேசியாச்சு. அதுக்கடுத்து திரும்பவும் சொல்றேன், எதுக்கு திருப்பி இப்பதான் 1000+ போஸ்டிங் எடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி ஏன் இவ்வளவு நம்பர்ல விட்டுருக்காங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது இதுல செலக்ட் ஆன பாதி பேர் வந்து 1000+ போஸ்டிங் விட்டாங்களா முன்னாடி, அதுல செலக்ட் ஆனவங்கல பாதி பேர் ஏஇ போயிட்டாங்க. அதுக்கடுத்து ஓவர்சீல் ஜெடியூல பாதி பேர் போயிட்டாங்க. அதுல இருக்கக்கூடிய வெற்றிடங்கள் அப்புறம் மினிமம் அதுக்கடுத்து வந்தக்கூடிய ஒரு சில நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து, அதுதான் இதுல வந்து ஆட் பண்ணிருக்காங்கன்னு நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது. அப்ப இது மூலம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இது என்ன அப்படின்னா, நல்லா படிக்கக்கூடியவங்க, பி ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடியவங்க, நல்லா படிக்கக்கூடியவங்க எப்பயுமே வந்து இந்த சர்வேயர் மாதிரியான போஸ்டிங்ஸ், ஓகேவா, இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ், குரூப் 4 லெவலில் இருக்கக்கூடிய இந்த டெக்னிக்கல் போஸ்டிங்ஸ் வந்து எதுக்காண்டி ப்ரிப்பேர் பண்றாங்க, எதுக்காண்டி இருக்கிறாங்கன்னா,
அவங்க இதுதான் அவங்களோட டார்கெட் இல்லை. அவங்களோட டார்கெட் வந்து ஒரு ஜேடிஓ ஓவர்சீடாவோ இல்ல வந்து அவங்களோட டார்கெட் வந்து ஒரு ஏஏவோ இல்லை டிஆர்பியோ இதுதான் இருக்கும். இதுதான் உண்மை நிதர்சனம் இதான். அப்ப இது சார் இதுக்குள்ள வந்து உட்காந்துட்டு இருக்காங்களே அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 5 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க, 10 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க, 2 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. இப்பதான் புதுசா வந்து 1 வருஷம் படிச்சுட்டு இருப்பாங்க. வீட்டுல காசு கேட்க கூடாது, இப்போக்கி நமக்கு ஒரு ப்ரெஷர் வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஒரு வேலையை ஒரு 20-22,000 ரூபாய் சம்பளத்துல போய் உட்காந்துடணும், ரவுண்டா ஒரு 20 உட்காந்துடணும், சேலரி பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி செலக்ட் பண்றாங்க. அப்ப இதுலயே உட்காருவாங்க சார்னா திரும்பவும் சொல்றேன் 1000+ போட்டாங்க, இப்ப மறுபடியும் 500 வருது. அப்ப திருப்பி அப்படி இருக்கு இதுல செலக்ட் ஆகிற அளவுக்கு தகுதி இருக்கக்கூடியவங்க ஏதாச்சும் அடுத்த அந்த வருஷத்துலயோ இல்ல மறு வருஷத்துலயோ ஒரு பெரிய எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு ஓடிடுவாங்க, ரிசைன் பண்ணிட்டு ஓடிடுவாங்க. அப்ப திருப்பி அந்த மாதிரி பி குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடியவங்க வந்து உட்காந்தாலும் அவங்க அடுத்த எக்ஸாம் கிடைச்சு போகதான் போறாங்க. அப்ப சொல்லுவாங்க கொக்குக்கு ஒரே புத்தியா இருந்து தன்னுடைய காரியத்தை சாதிக்கணும்னு ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு பழமொழி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய டார்கெட் உங்களுடைய எண்ணம் எல்லாமே எனக்கு வந்து நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருக்கேன், இல்ல டிப்ளமோ குவாலிஃபிகேஷன்ல தான் இருக்கேன், இல்ல ஐடி ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கேன், ஐடி குவாலிஃபிகேஷன்ல தான் இருக்கேன், இல்ல வந்து என்னால வந்து பெரிய எக்ஸாம்னா போக்கஸ் பண்ண முடியாதுனால ஒரு ஓவர்சீடோ ஏஇ எக்ஸாமோ போக்கஸ் பண்ண முடியாது. அப்ப இந்த மாதிரியான எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணா போதும் அப்படின்னு பி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ரொம்ப ஆவரேஜா இருப்பாங்க. அவங்க என்ன செய்யறீங்கன்னா நீங்க மத்த எல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றத ஓரம் கட்டி வச்சுட்டு இந்த சிலபஸ்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒருவேளை நீங்க பயப்படுற மாதிரி அந்த பி குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடியவங்களோ நல்லா படிக்கக்கூடியவங்களோ இதுக்குள்ள போனாலும் திருப்பி அவங்க அடுத்த எக்ஸாம் போயிட்டு இது வந்து திருப்பி ஒரு கால்பர் வரும், அடுத்த வருஷத்துலயோ அதுக்கு அடுத்த வருஷத்துலயே கால்பர் வரும். அப்ப நீங்க இதுல தரவா இருந்துட்டீங்க, நீங்க வந்து வருஷ கணக்குல நீங்க ஒரு வருஷம் இதுக்கு டயத்தை ஒதுக்கி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவங்க 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 உங்களுக்கு போட்டியே இல்லை. நீங்க வந்து ஒரு ஐடி குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலுமே ஒரு டிப்ளமோ படிச்சவங்களா இருந்தாலுமே நீங்க அவங்களுக்கு வந்து ஒரு டஃப் வந்து நீங்க கொடுக்குற அளவுக்கு வந்துருவீங்க. ஒரு வருஷம் நீங்க கரெக்டா வந்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஹோப்பை விடாம. அப்ப நீங்க இதுல வந்து நீங்க ஆவரேஜா இருந்தாலும் ரொம்ப கம்மியான சிலபஸ் நான் சொல்றேன், ரொம்ப கம்மியான சிலபஸ் செலக்டிவான கொஸ்டின்ஸே போதுன்னு சொல்றேன். இப்ப நீங்க சர்வே தனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஓவர்சீடுக்கு ஏஇக்கோ ஒரு 10 கொஸ்டின் கேட்கறான்னு வச்சுக்கிறேன், சும்மா சொல்றேன். அப்ப ஒரு சரி நமக்கு இதுக்கு வந்து ஜேடிஓக்கு 20 கொஸ்டின் கேட்கறாங்க, நமக்கு ஏஇக்கு வந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்கறாங்க, 12 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா எல்லா டாபிக்கும் கம்பைன் பண்ணி தான் அவங்க அதை கேட்கறாங்க. ஆனா இந்த சர்வேயை பொறுத்தவரை இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் பொறுத்தவரை உங்களுக்கே தெரியும் 6 டாபிக் டு 7 டாபிக் வந்து என்ன இருக்குன்னா ஒரு சர்வேக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உள்ள சப்டிவிஷன்ல தான் ஒவ்வொருக்கும் வெயிட்டேஜ் 20 கொஸ்டின் கொடுக்குறாங்க. ஒரு செயின் சர்வேல 20 கொஸ்டின் கொடுக்குறாங்க, காம்பஸ்ல 20 கொடுக்குறாங்க, லெவலிங்ல 20 கொடுக்குறாங்க, பிளேன் டேப்ல 20 கொடுக்குறாங்க. அப்ப சர்வேருக்கு இது இருக்கும், தியோடலைட் இருக்கும், டிரான்ஸ்மனுக்கு இருக்காது. நீங்க எந்த சிலபஸ் எடுக்கணுங்கிற அந்த டவுட்டே நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு எது எடுத்தா ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு இந்த மாதிரி எக்ஸாமுக்கு சர்வே சிலபஸ் நீங்க செலக்ட் பண்ணணுமா டிரான்ஸ்மன் சிலபஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணுமாங்கிறத நான் சொல்லிடுறேன். எல்லாமே டீட்டெயிலா சொல்றேன்னு ஃபர்ஸ்டே வீடியோல சொல்லியிருப்பேன். அப்ப உங்களுக்கு அந்த பர்டிகுலர்லயே வந்துருது. இப்ப செயின் சர்வே எடுத்து நீங்க படிக்கிறீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 300 கொஸ்டின் தான் கொடுக்கும். நம்ம அப்ஜெக்டிவ் புக் கொடுக்கும் போதே நான் அந்த நோக்கத்துல தான் கொடுத்துருப்பேன். ரோடி இன்ஸ்பெக்டருக்கு நம்ம கொடுத்த புக்கை யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்களோ ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்களோ எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தனியா கொடுத்துருப்போம். யார் யாருன்னா இவ்வளவு நம்பர் 150+ கொஸ்டின் தான் போட்டிருக்காங்க டெக்னிக்கல்ல அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி வீடியோ கொடுத்துருப்போம். அந்த ரிசல்ட் வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த புக்கோட வேல்யூ வந்து இன்னும் வந்து அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். அதனால வெயிட் பண்ணுவோம், ஓகேவா? அப்ப ஒரு செயின் சர்வேல கான்செப்ட் ஓரியன்டா ஒரு 100-150 கொஸ்டின் தான் நம்ம எடுக்க முடியும்னா அப்போ ஒரு 300 கொஸ்டின் தான் மேக்ஸிமம் எடுக்க முடியும். ஒவ்வொரு லைனும் நம்ம எடுத்து கொஸ்டின் மேக் பண்ணாலும் ஒரு 300-350 கொஸ்டின் இல்ல 400 கொஸ்டின் தான் மேக்ஸிமம், 400 எக்ஸ்ட்ரீம் லெவல் சொல்றேன் நான் எடுக்க முடியும். அப்ப அந்த 300 கொஸ்டின் உங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியாது. செயின் சர்வே ப்ரிப்பேர் பண்ணிட்டு சின்ன டாபிக் ஒவ்வொரு சப்ஜெக்டா நீங்க படிக்க போறதுல ஒரு சப்ஜெக்ட அதுல 6 பார்ட்டா உடைச்சி அந்த 6 டாபிக் எடுத்தா நீங்க வந்து பார்க்க போறீங்க. அது இந்த டோட்டல் ஜிபிஎஸ்ல நான் கொடுத்த அந்த 150 கொஸ்டின்ல இருந்தா ரிப்பீட்டடா சர்வே எக்ஸாமுக்கு அதான் வந்துருந்துச்சு, அந்த ரோடு இன்ஸ்பெக்டருக்கு அதான் வந்துருந்துச்சு. வெறும் 150 கொஸ்டின்ல 20 கேட்டிருந்தாங்க. அப்ப நீங்க ஒன்னு மைண்ட்ல வச்சுக்கிறீங்க, சிலபஸ் ரொம்ப ஈஸி, படிக்கிறதுக்குமே நீங்க வந்து ஒரு சும்மா ஒரு 50 நேரம் 60 நேரம் கொடுத்துனா நீங்க இப்போ கிளாஸ் கவனிக்க வேண்டியது இல்லை, அவசியம் இல்லை. நான் சொன்னேன் ஃபர்ஸ்டே வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவேன் நான் சொன்னேன்னா அது லைவ் கிளாஸஸே உங்களுக்கு நீங்க எப்பயுமா வச்சு பாக்குறதுக்கு அமௌண்ட் ஓரியன்டா எந்த அளவுக்கு கம்மியா ஒரு கிராமப்புறத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்றேன் லாஸ்டா. ஓகே, அப்ப நீங்க எவ்வளவு பெரிய ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலுமே நீங்க இந்த ப்ரிப்பேர் பண்றதுல கரெக்டா போக்கஸ்டா இருந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் இதுல நீங்க கரெக்டா ரிவிஷன் பண்றதுல வந்து வச்சுக்கிட்டுங்க. எப்படியுமே மேல இருக்கக்கூடிய இதுல கிளியர் பண்ணி அடுத்த வருஷம் இந்த எக்ஸாம்ல ஓடிடுவாங்க. திருப்பி இது கால்பர் வந்துட்டு தான் இருக்கும், வேகன்சி இருந்துகிட்டே இருக்கும், அதை ஃபில் பண்ணல.
ரிசைன் பண்ணிட்டு போறவங்களை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆளுகள் எடுக்கணும்ல. அப்படிங்கும்போது நீங்க ஒரு நாள் போய் இதுல உட்காருவீங்க, இல்ல வந்து நீங்க திருப்பி அதே படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சிலபஸை நீங்க தரவாகி நீங்க டாப்பரா மெரிட் லிஸ்ட்ல ரேங்க் எடுக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. இதை வந்து ஒரு ஏஇ எக்ஸாமுக்கோ ஓவர்சீட் எக்ஸாமுக்கோ நான் சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேங்க. ஏன் சொல்றேன்னா அது சிலபஸ் அதிகம், படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஆனா செல்ஃப் ஸ்டடி பண்ணவங்களே சர்வே எக்ஸாம்ல எவ்வளவு பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளோட தெரியும். அப்ப செல்ஃப் ஸ்டடினா ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டியூட்ல வந்து போய் படிக்காம மெட்டீரியல் நம்ம மாதிரியான இன்ஸ்டியூட் மெட்டீரியல் இல்ல டெஸ்ட் பச்சு ஒத்துமா அட்டென்ட் பண்ணிட்டு கிளியர் பண்ணி போஸ்டிங் இன்னைக்கு இருக்கிறவங்க எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடியவங்க இல்ல வந்து ஏஜ்டு பர்சனா இருந்தாலுமே நிறைய படிக்க முடியாம அந்த வயசின் காரணமாக ஒர்க்கிங் சுமையின் காரணமாக எவ்வளவு பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. அப்ப ஈஸியா கிளியர் வீட்லயே உட்காந்து ஈஸியா கிளியர் பண்ணக்கூடிய எக்ஸாம் தான் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்னா. இந்த பேட்டர்னே அப்படிதான் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஒரு கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட கிளியர் பண்ற அளவுக்கு இருக்குங்கிறதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. குரூப் 4ல முன்னாடி இருந்துச்சு சர்வே எக்ஸாம், அது தூக்கி வந்து நமக்கு சிவிலுக்கு தனியா டெக்னிக்கலா ஒரு எக்ஸாம் வச்சு எடுக்கிறாங்க. அப்ப திரும்பவும் நான் சொல்றேன், அப்ப திரும்பவும் நீங்க வந்து அவங்க இவங்கன்னு நீங்க மனசை குழப்பிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து திரும்ப நீங்க கீழே போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களோட டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கான வேகன்சி உங்களுக்கு ஒரு போஸ்டிங் இதுல இருக்கு அப்படின்னா அதுல நீங்க போய் உட்காராம இன்னொருத்தவங்களை போய் உட்கார வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதுக்கான வீடியோ நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி சிலபஸ், அதாவது இதுல 2 சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. சர்வேருக்கு தனியா, டிரான்ஸ்மோனுக்கு தனியா சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. சர்வேர் சிலபஸ் பார்க்கும்போது, அதாவது நான் வந்து எப்படி சொல்றேன்னா ஒரு ஆவரேஜா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலையிலிருந்து நான் பாக்குறேன். ஓகே, என்னோட பார்வையில பேசலாம். அப்ப அவங்கள பார்வையிலிருந்து பார்க்கும்போது சர்வேர் சிலபஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாகவும் டிரான்ஸ்மோன் சிலபஸ் கொஞ்சம் ஈஸியாகவும் நினைப்பாங்க. அப்ப போன டைம் நாங்க கிளியர் பண்ணவங்களை அதிகம் சர்வே எடுத்ததுல யார் வந்து அதிகம் கிளியர் பண்ணிருக்காங்கன்னா சர்வேர் சிலபஸ்ல படிச்ச நபர்களை விட நான் வந்து நம்பரை தான் சொல்றேன், அதிக பர்சன்டேஜ் தான் சொல்றேன். டிரான்ஸ்மோன் சிலபஸ் எடுத்து படிச்சவங்க அதை வந்து, ஏன்னா நீங்க எது எடுத்து படிச்சாலும் மெரிட் லிஸ்ட் படி நீங்க கேட்கிற வேகன்சி தான் சர்வேராவோ சர்வே கம் அசிஸ்டண்டோ இல்ல டிரான்ஸ்மோனோ கொடுக்க போறாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு எது வருதோ உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த மாதிரியான சிலபஸ் எடுக்குன்னு நான் சொல்றேன். அப்ப போன டைம் டிரான்ஸ்மோன் சிலபஸ் எவ்வளவு பேர் அதிகமா எடுத்திருக்காங்களோ அவங்க தான் என்ன செஞ்சிருக்காங்க, இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிருக்காங்க அதிக நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப சர்வே எடுத்து கிளியர் பண்ணலன்னு நான் சொல்ல மாட்டேன். அது மெரிட் லிஸ்ட் இருக்கக்கூடிய சர்வே எடுத்தவங்க தான் எடுத்திருக்காங்க சிலபஸ். அப்ப நீங்க டிரான்ஸ்மோன் சிலபஸ் எடுத்தாலும் சர்வே போஸ்டிங் போகதான் போறீங்க, எலிஜிபிள் தான். சர்வே சிலபஸ் எடுத்தாலும் நீங்க ரெண்டுக்குமே எல்லாத்துக்குமே எலிஜிபிள் தான். அப்ப நீங்க சர்வே சிலபஸோட கம்பேர் பண்ணும்போது டிரான்ஸ்மோன் சிலபஸ் ரொம்ப 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 ஈஸி படிக்கிறதுக்கு, சரி டெஸ்ட் போட்டு பார்த்துக்கிறது சரி. அப்ப நீங்க டிரான்ஸ்மோன் சிலபஸ் நீங்க எடுங்க. ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல நீங்க என்ன எடுக்கணும்னு நான் சொல்லிட்டேன். அடுத்து என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் செய்யறேன்னு சொன்னேன்னா அது என்ன ஹெல்ப் செய்ய போறேன்னா, சர்வேருக்கு நம்ம தனியா ஒரு லைவ் கிளாஸ் பேட்ச் போட்டாலுமே நம்ம எவ்வளவு அமௌண்ட் வந்து இதுக்கு முன்னாடி வச்சு போட்டோம்னா 20,527 ரூபா வச்சு போட்டோம். இது எல்லாருக்குமே தெரியும். இப்ப நான் என்ன செய்யறேன்னா என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி, ஏன்னா தனியா போய்க்கு ஒரு பேட்ச் போட்டு என்னால இருக்க முடியாது, அதுக்கு நான் டைம் எனக்கிட்ட இல்லை. இருந்தாலும் ஏன் சார்பா சர்வே எக்ஸாம்ல கிளியர் பண்ணிருக்காங்க. இப்ப ரோடிஸ் ரிசல்ட் வந்துச்சுன்னா நிறைய பேர் கிளியர் பண்ணுவாங்க. அது மாதிரி அப்கமிங் வரக்கூடிய இந்த எக்ஸாம்ல ஏன் சார்பா ஒரு கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய, அதாவது என்னால முடியாதுங்கிற இருக்கக்கூடிய இல்ல இன்ஸ்டியூட் போக முடியாது அப்படிங்கிறவங்களோட கிளியர் பண்றதுக்கான வாய்ப்பு தான் நான் வந்து சொல்றேன். அதாவது உங்களுக்கு இது ஃபுல்லாவே ரெக்கார்டிங்கா கிளாஸஸ் எல்லாமே ஆல்ரெடி நான் திரும்ப சொல்றேன், புதுசா நடத்தி கொடுக்க போறதுல அதுக்கான டைம் என்கிட்ட இல்லை. அந்த 20,527 ரூபா அமௌண்ட் வாங்கிட்டு கிளாஸ் எடுத்தோமே தெரியுமா, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெக்கார்டிங்கா கிளாஸஸ் எவ்வளவு நாங்க எடுத்துட்டு போகல, கிட்டத்தட்ட 150 கிளாஸஸ்க்கு மேல லைவ் கிளாஸஸ் எடுத்தோம். ஒவ்வொன்றும் 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் கிளாஸ் இருக்கும். 150 கிளாஸ் கிட்ட இருக்கும். 10 யூனிட்டுக்கு தெளிவா எடுத்து கொடுத்துருப்பேன். நான் ப்ராப்ளம்ல இருந்து எல்லாமே டீட்டெயில்டா எடுத்து கொடுத்துருப்பேன். தமிழ்ல தான் நடத்திருப்பேன். முக்கியமான விஷயம் தமிழ்ல தான் நடத்திருப்பேன். ஏன்னா இந்த மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க ஐடி குவாலிஃபிகேஷன்ல உள்ளவங்க இருப்பாங்க, டிப்ளமோ படிச்சவங்க இருப்பாங்க, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்கிறதுனால தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல தான் கிளாஸ் நான் எடுத்தேன். இது எல்லாருக்குமே தெரியும். யூடியூப்லோட பழைய யூடியூப்ல இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் டெலிட் ஆயிருச்சு. இப்ப லேப்டாப்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ்ல டெமோ கிளாஸஸ்னா உங்களுக்கு வரிசையா ஒரு 10 கிளாஸ் டு 15 கிளாஸஸ் வந்து இன்னையில இருந்து நான் அப்லோட் பண்ண சொல்றேன் உங்களுக்கு. அதாவது ஆல்ரெடி எடுத்த கிளாஸஸ் தான். அந்த கிளாஸஸ் வரிசையா நம்மளோட யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ண சொல்றேன். அந்த கிளாஸை நீங்க பாருங்க. உங்களுக்கு ஓகேங்கிற அளவுக்கு பட்டுச்சுன்னா அந்த கிளாஸ் ஓகேவா, 150 பிளஸ் கிளாஸ் ரெக்கார்டிங் வீடியோ நீங்க எப்ப வேணுமா எடுத்து பாத்துக்கிற மாதிரி ரெக்கார்டிங் வீடியோ பிளஸ் 10 டெக்னிக்கல்ல மாடல் டெஸ்ட், 10 ஜெனரல் ஸ்டடீஸ்ல மாடல் டெஸ்ட், கொஸ்டின் பேப்பர் தனி ஆன்சர் தனி. இது வந்து டெஸ்ட்டுக்கு நீங்க கிளாஸ் பார்த்துட்டீங்க. அடுத்த விஷயத்துக்கு அதுக்கு அடுத்து சார் நான் கிளாஸ் நிறைய பார்த்துட்டேன், நீங்க கொடுத்த கிளாஸ் நோட்ஸ் எல்லாத்தையும் நான் எழுதி படிச்சுட்டேன்,
இப்பக்கு எனக்கு என்னன்னா, நான் எழுதி படிச்சதெல்லாம் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸா சால்வ் பண்ணி பார்க்கணும். இப்ப செயின் சர்வேல நான் வந்து ஒரு 20 பக்கத்துக்கு எழுதி படிச்சிருக்கேன்னா, அந்த 20 பக்கத்துல இருந்து ஒரு 300 கொஸ்டின் மேக் பண்ணி அதுக்கு எப்படி எப்படின்னா ஆப்ஷன் இருக்கு, அப்ப நான் படிச்சதுன்னா கரெக்டா டிக் பண்ணணும்னு யோசிக்கிறதுக்காண்டி தனியா ஒரு அப்ஜெக்டிவ் புக் வந்து போட்டிருக்கோம். அப்ப திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு கிளாஸஸ் தேவையில்லை, அப்ஜெக்டிவ் புக் வந்து தேவைன்னா அதுக்கான அமௌண்ட் உங்களுக்கு என்னன்னா அதை கேட்டுட்டு நீங்க வாங்கிக்கிறீங்க. அது கொஞ்சம் கூட தான் இருக்கும், 2727 ரூபாய் இருக்கும், கொரியர் சார்ஜ் சேர்க்காம. இல்ல எனக்கு டெஸ்ட் ஒத்தே போதும் சார் அப்படின்னா நீங்க 1527 ரூபாய் கட்டினா போதும். நான் சொல்றது 1527 ரூபாய் கட்டினா போதும். உங்களுக்கு எது கொடுத்துருவாங்கன்னா 10 மாடல் டெஸ்ட் வந்து டெக்னிக்கலி ஜெனரல் ஸ்டடீஸ்ல கொடுத்துருவாங்க, வித் ஆன்சரோட கொடுத்துருவாங்க. இல்ல நான் அந்த டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் வேணும் சார், இப்ப 200 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அந்த 200 கொஸ்டினுக்கு டெக்னிக்கலுக்கு எனக்கு டீடைல்டு டிஸ்கஷன் வேணும் சார், அது மாதிரி 100 இருக்கிற அந்த ஜெனரல் டெஸ்ட்டுக்கு டீடைல்டு டிஸ்கஷன் எனக்கு வேணும் சார் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த கொஸ்டின், அதாவது இப்ப நான் சொன்னா 1000 சொன்னா அமௌண்ட் 527 சொன்னா அதோட நீங்க வந்து எவ்வளவு கட்டினா 2000 கூட கட்டுற மாதிரி இருக்கும். 3527 ரூபாய் கட்டினீங்கன்னா அந்த 10 மாடல் டெஸ்ட்டுக்கான டெக்னிக்கல் பிளஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் இதுக்கான டீடைல் டிஸ்கஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆப்டிடியூட்க்கு முதற்கொண்டு உங்களுக்கு டிஸ்கஷன் இருக்கு. அதுல இதெல்லாம் பழசு இருக்கிறதா நான் சொல்றேன். இல்ல சார் எனக்கு கிளாஸ் வீடியோவும் நான் வாங்கிக்கிறேன், அதுக்கடுத்து உங்களுக்கு டெஸ்ட் நான் அட்டன் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னா நீங்க திரும்பவும் சொல்றேன், இதுக்கு மேல என்னால செலவு பண்ண முடியாது. இது வந்து ரொம்ப 20,000க்கு நம்ம எடுத்த கிளாஸஸ் ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் பயன்படுறதுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். 8527 ரூபாய்க்கு 2 கேட்டகரி நீங்க வாங்கிக்கலாம். அதாவது என்னன்னா கிளாஸ் கிட்டத்தட்ட நீங்க அந்த டெஸ்ட்டை நீக்கி பார்த்தா 5000 ரூபாய் தான் கிளாஸஸே வருதுன்னு நினைக்கிறேன். 180+ கிளாஸ் வீடியோஸ்மே ஜஸ்ட் 5000 ரூபாய் தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க சேர்த்து வாங்குற மாதிரி தான் இதுல இருக்கும். அப்ப 8527 ரூபாய் கட்டி நீங்க ரெக்கார்டிங் கிளாஸஸ் எல்லாவும், அதுக்கு அடுத்து நீங்க வந்து 10 டெக்னிக்கல் அண்ட் ஜெனரல் மாடல் டெஸ்டும் அதுக்கான டிஸ்கஷன் வீடியோ நீங்க வாங்கிக்கலாம். இல்ல எங்களுக்கு மெட்டீரியல் வந்து தனியா வேணும் அப்படின்னா நீங்க மெட்டீரியல் தனியா தான் ஆர்டர் பண்ணணும். இந்த கிளாஸ் வீடியோ நீங்க செலக்ட் பண்ணி நீங்க வாங்கினாலும் மெட்டீரியல் நீங்க தனியா தான் ஆர்டர் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இது நான் திரும்பவும் சொல்றது என்னன்னா, இது நான் ஒண்ணு பண்றேன் அப்படின்னா என்கிட்ட ஒரு 4-5 நாளுக்கு வந்து நிறைய பேர் என்கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அதை நான் யோசிப்பேன், கன்சிடர் பண்ணுவேன், நம்ம சைட்ல இருந்து எந்த அளவுக்கு பண்ண முடியும்னு நினைப்பேன். நிறைய பேர் வந்து சர்வேக்கு எனக்கு லைவ் கிளாஸஸ் எடுங்க சார், நீங்க போர்டில் எழுதி நடத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த அளவுக்கு இப்போக்கி டைம் இல்லை பர்சனல் ஒர்க்குனால, அதனால நான் எழுதி நடத்துவேன். முக்கியமான டாபிக் வந்து இந்த ஏஐ ஓரியன்டா எக்ஸாம் வரப்போது முக்கியமான டாபிக் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. இப்ப வந்து ஓப்பன் சேனல் இருக்கு, அதுல வந்து ஒரு 4 கொஸ்டின் ஒரு 3 கொஸ்டின் கேட்க போறாங்க அப்படின்னா அந்த ஒரு செஷன் நான் உங்களுக்கு ஒரு செஷனோ 2 செஷனோ ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள கம்ப்ரஸ் பண்ணி நானே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நானே லைவ்ல எழுதி நடத்துறேன் உங்களுக்கு. அதுக்கு அடுத்து இதே மாதிரி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ், ஸ்டீலு, இது மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு வந்து முக்கியமா இந்த ஏஐ பேட்டர்ன்ல இந்த ஜேடி ஓவர்சீட் படிக்கிற உங்களுக்கு பேட்டர்ன்ல வந்து ஃப்ரீயாவே வந்து நான் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்னா நீங்க எழுதி நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு. அதை நான் செய்யறேன். இப்ப இந்த வீடியோ முழுக்க சர்வேர் ஓரியன்டா இருக்குங்கிறதுக்காண்டி அதை பத்தி இதுல பேச வேணாம், அது இன்னொரு வீடியோல வந்து நம்ம பேசலாம் டீடைல்டா. அதனால நிறைய பேர் வந்து லைவா வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடிய டாபிக் வந்து எங்களுக்கு நீங்க நடத்தி எங்களுக்கு ஈஸியா தமிழ்லயே புரிய வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் வந்து அதுக்கான வாய்ப்பை பாக்குறேன். எல்லா சப்ஜெக்ட்டுமே சிவில்ல வந்து இப்ப 10 யூனிட் ஏஐல இருக்குன்னா 10 யூனிட்டுக்குமே சென்டாமெட்ல ஆரம்பிச்சு என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், டிரான்ஸ்போர்டேஷன், ஹைட்ராலஜி, இது மாதிரி என்னென்ன இரிகேஷன் இண்டு முடுக்கல நீங்க படிக்காம வச்சிருக்கீங்களோ, இப்ப செக்ஷன் ஆன்ஸ்ல மேட்ரிக்ஸ் நிறைய கஷ்டமா இருக்கும். இது மாதிரி கஷ்டமா இருக்கக்கூடிய இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் எளிமையா என்னால இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து புரிய வைக்க முடியும். உங்களுக்கு அதுல வந்து கொஸ்டின்ஸ் மினிமம் நம்பர்ல கொஸ்டின்ஸ் உங்களால எடுக்க வைக்க முடியும் அப்படிங்கிறத இனிமே வந்து அடுத்த கட்ட மூவா நான் பண்றேன். அதனால சர்வேருக்கான உங்களுக்கு ஃபுல் எல்லாமே எவ்வளவு நம்பர் வேகன்சிஸ் வரப்போ, எலிஜிபிலிட்டி என்ன, சிலபஸ் நீங்க எது படிச்சா நல்லா இருக்கும், உங்களுக்கான சோர்சஸ் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே சொல்லிட்டேன். நான் மெட்டீரியல் வந்து திரும்பவும் சொல்றேன், டெக்னிக்கல் ஒத்தே வாங்க, டெக்னிக்கலுக்குமே அப்ஜெக்டிவ் ஒத்தே தான் வாங்க சொல்றேன். அதுல வந்து தியரி வந்து நீங்க எங்கேயுமே போயிட்டு காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை, நெட்ல ஃப்ரீயாவே அவைலபிளா இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும், அதை நீங்க டெவலப் பண்ணி படிச்சுக்க வேண்டியதான். அதனால நீங்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்குங்கிறீங்க பட்சத்துல இது கண்டிப்பா நீங்க ஒரு கிளாஸ் பார்த்து கவனிச்சு படிக்கும் போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மாடல் டெஸ்ட் பாக்குறதுக்கும் டிஸ்கஷன் பாக்குறதுக்கும் இல்ல மெட்டீரியல் வாங்கி நிறைய கொஸ்டின்ஸ் போட்டு பாக்குறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை செய்யுங்க. திரும்பவும் நம்ம பி படிக்கிறவங்க தான் உள்ளுக்குள்ள வராங்கன்னா ஒரு சில பேர் இதை சொல்றது யாரா இருக்கணும், மனநிலையை மாத்துறவங்க யாரா இருக்குன்னா, ஒண்ணு அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையால இந்த எக்ஸாம் வந்து படிக்கிறது கரெக்டான டைம் இருக்காது, அவங்க வந்து இதை சொல்லுவாங்க நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அவங்க வந்து ஏஐ இல்ல பெரிய எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இந்த சின்ன எக்ஸாம் நம்ம வந்து எப்படியாச்சும் ஒரு சர்வேலுக்காண்டி வச்சுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. அவங்க தான் சொல்லுவாங்க
இந்த எக்ஸாம் தான் எனக்கு வேணும், இந்த எக்ஸாம் கிடைச்சா போகுதுன்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு நபருமே அந்த வார்த்தையை பேச மாட்டாங்க. இதெல்லாம் வந்து எல்லாரும் ஈஸியா உள்ளுக்குள்ள போயிடுவாங்க, நல்லா படிக்கிறவங்களுக்கும் ஈஸியா இதெல்லாம் இருக்கும், நம்ம ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. அதனால எல்லாமே உங்க மனநிலையை மாத்துறதுக்கு தான். நீங்க யார் சொல்றதையும் கேட்காம உங்களுடைய மனநிலை என்ன உங்களுக்கு தெரியும். நீங்க ரொம்ப ஃபிளோவா இருக்கீங்க, ஃபிளோ ஆவரேஜா இருக்கீங்க அப்படின்னா நான் அதை குறைய சொல்லலை. சிலவங்க ஒரு விஷயத்த படிச்சவனே புரிஞ்சுக்கிடுவாங்க, சிலவங்களுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அதை தான் நான் சொல்றேன். அப்ப உங்களுக்கு தகுந்த எக்ஸாம் இதுதான், எனக்கு தெரிஞ்சு இதுதான் நினைக்கிறேன். அதனால இந்த ஆகாத விஷயத்துக்கு பெருசா சொல்லுவாங்க, அகலக்கால் வைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுல நீங்க ஓடிட்டு போயிட்டு அதுல வந்து திருப்பி ஃபெயிலியர் ஆயிட்டு நமக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் வராது அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்லிட்டு இந்த ஃபீல்ட்ல இருந்து வெளில போறதுக்கு, உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸாம்ல கரெக்டா ஒரு டயத்தை பிக்ஸ் பண்ணி அதுக்குள்ள படிச்சு முடிச்சு டெஸ்ட் போட்டு பார்த்து அதுல கிளியர் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போனீங்கன்னா உங்க லைஃப் ஸ்டைல் மாறும், உங்களுடைய குழந்தைங்களோட லைஃப் ஸ்டைல் மாறும். இதான் நான் சொல்ல வந்தேன். இல்ல வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணணும், மெட்டீரியல் வந்து உங்களுக்கு எது தேவைப்படுது அப்படின்னா என்னுடைய நம்பருக்கோ நம்மளோட இன்ஸ்டியூட் நம்பருக்கோ நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க, கால் பண்ணாதீங்க. ஓகேவா? கண்டிப்பா ரிப்ளை பண்ணிடுவாங்க. தேங்க்யூ.